என்னம்மா அவன் எங்கன்னு என்கிட்ட கேக்குற? அவன் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்க மேலதான் டவுட் இருக்கு. என்னது? என் மேலையா? ஆமா, நீங்க ஏதாவது காரணத்துக்காக அவனை கடத்தி வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க. எனக்கு மகேஷ் வேணும் ப்ளீஸ். ஏய், நீ என்ன லூசா? நான் எதுக்கு அவனை கடத்தி வைக்க போறேன்? அவனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே முதல்ல இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவனை கடத்துறதுல எங்களுக்கு என்ன லாபம்? இவங்க டென்ஷன்ல ஏதோ உளறிட்டு இருக்காங்க. டென்ஷன்ல உளறதுக்கும் ஒரு லாஜிக் வேணாமா? இத பாருமாயா, மகேஷ 2 பேர் தான் கடத்திருக்கணும். யாரு? ஒண்ணு அந்த சாமுண்டீஸ்வரி அவனை கடத்திருக்கணும், இல்ல அந்த டிரைவர் பைய. இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் மகேஷ கடத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆமா மாயா, இவர் சொல்றதா சரி. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஒத்த காலியா மாறிடுவேன். இத பாருமாயா, உன் கோபம் எனக்கு புரியுது. இது எங்க கிட்ட காட்டி பிரயோஜனமே இல்ல. போ, போய் சாமுண்டீஸ்வரிட்டியோ இல்ல ரேவதிக்கிட்டயோ காட்டு போ. ஆமா மாயா, உன் கோபத்தை அங்க போய் காட்டு. அழாதக்கா. ரேவதி இங்க பாரு. அக்கா ரேவதி அழாத ப்ளீஸ். ஆமா, உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத ரேவதி. நாங்க என்ன செய்யணும்னு நீ சொல்லு. எதுவா இருந்தாலும் நீ உடைஞ்சிட கூடாது. ஆமா, இது நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்துருச்சு. அடுத்து என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசிக்கணும். ஆமாக்கா, ப்ளீஸ்க்கா, அழாதக்கா. என்னால நடந்த எதுவுமே ஜீர்ணிக்க முடியல. என் வாழ்க்கைய நான் தீர்மானிக்க முடியாததை விட கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா? டிரைவர் ராஜாவை நான் எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நீங்க எல்லாரும் அந்த ஆளை பத்தி குறை பேசினப்ப கூட நான் தான் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் கேம் ஆடி துரோகம் பண்ணி என் லைஃப்குள்ள வருவான்னு நினைக்கவே இல்லை. ரேவதி, மாயா இப்ப நீ ஏன் அழற? ஆல்ரெடி ரேவதி அப்செட்ல இருக்கா. நாங்களே அவளை சமாதானப்படுத்த போராடிட்டு இருக்கோம். நீ வேற இப்ப ஏன் வந்து அழற? நான் அழாம என்ன செய்யறது? மகேஷ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மண்டபத்துல இருந்து காணாம போனவனை பத்தி இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. அவன் இருக்கானா செத்துட்டானா யாராவது யோசிச்சீங்களா? நாங்க என்ன பண்ண முடியும் மாயா? ஏமா, மண்டபத்துல நம்ம கூட இருந்தவன், ரேவதி கழுத்துல தாலி கட்டி இருக்க வேண்டியவன் இப்படி காணாம போயிட்டானே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒருத்தருக்கு கூட கவலை இல்லையா? கவலைப்படாதீங்கக்கா, மகேஷ்க்கு எதுவும் இருக்காது. முதல்ல எனக்கு பயமா இருந்துச்சு ரேவதி. பெரிய எடுத்த விஷயம் வேணான்னு இருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியாதுன்னு தெரியும். என்ன நடக்குதுங்க? என்ன மாயா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அழாம நான் என்ன சிரிக்கவா முடியும்? எல்லாரையும் நம்பி இப்ப எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் நிக்கிறேன். இது பாரு, நடந்தது நடந்து போச்சு. தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஆகாது. இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. அவன் எங்க, அவனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு இப்ப மகேஷ் திரும்ப வந்து ஆகணும். அவனை எழுந்துட்டு நிக்கிறேன்னா எப்படி அழாம இருக்க முடியும்? அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது மாயா, அவன் திரும்ப வந்துருவான். நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காத. எப்படி திரும்ப வருவான்? எப்படி திரும்ப வருவான் சொல்லுங்க. எப்படி காணாம போனானோ அப்படியே அவன் திரும்ப வந்துருவான். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல, அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்ச உடனே வந்துருவான். அது இல்லைங்க மாயா, அவன் வந்துருவான்னு சொல்றேன்ல, அவ்வளவுதான். போய் பொறுமையாரு. தேவையில்லாம நீங்க வந்து ரேவதி கிட்ட புலம்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. புரியுதா? வா. இது பாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இனி ராஜா தான் உன் புருஷன். அவனோட தான் உன்னோட வாழ்க்கைன்னு முடிவாயிடுச்சு.
நான் மனசார சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா இருப்ப. நடக்கிறது எல்லாமே உன் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. தேவையில்லாம கண்டதை நினைச்சு குழப்பிக்காத. உனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கேன். புரியுதா? ஐயோ, ஐயோ அம்மா, அங்க பாருங்க, அண்ணி வராங்க. ஆமாத்தா, அவ கண்ணுல மாட்டணும், அவ்வளவுதான். நீ வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா.